ஆர்பிஐலேருந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்திருக்குங்க. நீங்கள் ஒரு பெர்சனல் லோன் வாங்குறீங்கன்னா, அதுவும் அன்செக்யூர்டு பெர்சனல் லோன் வாங்குறீங்கன்னா, கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐ வந்து அன்செக்யூர்டு லோன், பெர்சனல் லோன் கொடுக்குறாங்க இல்லையா, அதை வந்து டைட்டன் பண்ண போகிறதா, ரூல்ஸ் வந்து டைட்டன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் வரலாம், அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். முக்கியமாக 3 பேங்கர்ஸ் வந்து இது தொடர்பாக பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒரு அன்செக்யூர்டு லோன் அப்படிங்கிறது வந்து கிரெடிட் ஸ்கோர் வச்சு தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அன்செக்யூர்டு லோனை. அதை பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் தற்பொழுது வெளியாகிருக்கு. ரிசர்வ் பேங்கை பொறுத்தவரைய வரக்கூடிய காலங்களில் அன்செக்யூர்டு பெர்சனல் லோன் கொடுக்குறாங்க இல்லையா, அதற்கான நார்ம்ஸை வந்து டைட் பண்ண போகிறாங்க. மேலும் வந்து இதனால் பார்த்திங்கன்னா கரெக்டான ஆளுக்கு பேமெண்ட்டு போகும், லோன் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதா வந்து ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இந்த விஷயத்தை யார் சொல்லியிருக்காங்கன்னா 3 பேங்கர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் பார்க்க போகிறோம். ஆர்பிஐ வந்து இது சம்மந்தமாக பேசும்பொழுது வந்து 50,000க்கு உள்ளே இருக்கக்கூடிய அன்செக்யூர்டு லோன்ஸ் எல்லாமே வந்து அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸோடு இருப்பதாகவும், அதை வந்து திரும்ப பெறுவது வந்து கடினமாக உள்ளதாகவும், அதனால் வந்து ஒரு குறிப்பிட்ட இண்டிவிஜுவலுக்கு இந்த பேமெண்ட் கொடுக்கும்போது, லோன் கொடுக்கும்பொழுது வந்து நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து முக்கியமான சீனியர் பேங்கர் ஒருத்தவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பாரோவர் வந்து 2 லோன் வச்சுருக்காரு, ஹோம் லோன் வச்சுருக்காரு, வெஹிக்கிள் லோன் வச்சுருக்காருன்னா, ஆர்பிஐ வந்து பேங்க்கிட்ட வந்து ஆஸ்க் பண்ணது எப்படி கேட்குறாங்கன்னா, ஒரு பெர்சனல் லோன் வந்து ஒருத்தவங்க நீங்கள் எப்படி கொடுப்பீங்க, ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து லியபிலிட்டி இருக்குது, நீங்கள் எப்படி கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பதாக வந்து இதில் தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு பேங்க்கில் கேட்கும் பொழுது சிவரல் பேங்க் ஆல்ரெடி இன்டர்னல் நார்ம்ஸாக இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பதாகவும், ஆர்பிஐ வந்து இந்த பாலிசியை இன்னும் அதிகப்படியாக வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதை வந்து ஆர்பிஐ க்ளோஸாக மானிட்டர் பண்ணிக்கிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் இதை பற்றின முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.